இந்திய விண்வெளி வரலாற்றில் புதிய மைல்கல்லாக உள்நாட்டு தனியார் நிறுவனத்தால் முழுமையாக வடிவமைக்கப்பட்ட முதல் ஆர்பிட்டல் வகை ராக்கெட்டான விக்ரம்-1 வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. இது பற்றி விவரிக்கிறார் செய்தியாளர் சதீஷ் முருகன். இந்திய விண்வெளி ஆய்வுத்துறையில் மிக முக்கியமான நாளாக பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்தியாவினுடைய முதல் தனியார் ராக்கெட் என்பது விண்ணில் ஏவப்பட்டிருக்கிறது. அதுவும் வெற்றிகரமாக இந்த ராக்கெட் தயாரித்தது முதல் அது விண்ணில் செலுத்தப்பட்டது, கடைசி நேர பரபரப்பு என பல்வேறு சுவாரஸ்யங்கள் அடங்கிய நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்திருந்தது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் விக்ரம்-1 மிஷன் ஆகாமன், அதாவது ஆகாமன் என்பது சமஸ்கிருதத்தில் வருகை என்ற பொருள். தனியார் நிறுவனங்களினுடைய இந்திய விண்வெளி ஆய்வுத்துறைக்கு இந்த வருகை என்பதை குறிக்கும் வகையில் இந்த வருகை, இந்த மிஷனுக்கு ஆகாமன் வருகை என்கிற பெயரிடப்பட்டிருக்கிறது. விக்ரம்-1 ராக்கெட், இந்த ராக்கெட் என்பது இன்று விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இந்த ராக்கெட்டினுடைய சிறப்பம்சங்கள் எவ்வாறு செலுத்தப்பட்டது என்பது குறித்து விரிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த ராக்கெட்டினுடைய சிறப்பம்சம் என்னவென்றால் 100% இந்தியாவிலேயே இந்திய உதிரி பாக நிறுவனங்களால் தயாரிக்கப்பட்ட ராக்கெட்டாக இருக்கிறது. குறிப்பாக இந்தியாவினுடைய முதல் தனியார் ராக்கெட் என சிறப்பு கொண்டதாக இருக்கக்கூடியது. முழுக்க கார்பன் காம்பனன்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய எடை குறைவாக இருக்கும், ஆனால் செயல்திறன் இரும்பு, ஸ்டீல் போன்ற பல்வேறு உலோகங்களுக்கு இணையாக இருக்கும் என கூறப்படுகிறது. அந்த வகையான பொருட்கள் மூலமாக, கார்பன் காம்பனன்ட்ஸ் மூலமாக இந்த ராக்கெட் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இந்த ராக்கெட்டை பொறுத்தவரையில் சுமார் ஒரு 350 கிலோ பேலோடு என்று சொல்லக்கூடிய ஏற்றி செல்லக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் இதர பொருட்கள் என்கிற அடிப்படையில் இருக்கிறது. தரையிலிருந்து 450 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய குறைந்த புவி சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்துவதற்கான இலக்கை எட்டியிருக்கிறது. அந்த இலக்காக வைத்து தான் இந்த ராக்கெட் ஏவப்பட்டிருக்கிறது. இந்த ராக்கெட் 11:30 மணி அளவில் ஏவப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கடைசி நேரத்தில், அதாவது T-7 என்று சொல்லக்கூடிய இறுதிக்கட்ட பரிசோதனை, அந்த இறுதிக்கட்ட பரிசோதனை கடைசி 11 நிமிடம் நடைபெறும். அந்த 11 நிமிடமும் முடிந்த பிறகாக தானாகவே ராக்கெட் பறக்கக்கூடிய வகையில் தான் தொழில்நுட்பம் என்பது இருக்கிறது. ஆனால் இன்று இந்த T-11 நிமிடங்களில் பார்த்தீங்கன்னா கடைசி 5 நிமிடத்தில் கணினியில் ஏற்பட்ட சிறிய தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கடைசி நேரத்தில் அந்த விண்ணில் செலுத்துவதற்கான நடவடிக்கை என்பது போஸ்ட்போன் ஆனது, தள்ளி வைக்கப்பட்டது. மீண்டும் ஒரு முறை அதை T-11க்கு கொண்டு அந்த ராக்கெட்டை விண்ணில் செலுத்துவதற்கு விஞ்ஞானிகள் முயற்சி செய்த பொழுது மீண்டும் அதில் சிறிய கோளாறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் 11:30 மணிக்கு செலுத்தப்பட வேண்டிய ராக்கெட் 12:05 மணிக்கு நண்பகலில் செலுத்தப்பட்டது. வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது என்பதுதான் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ராக்கெட் ஏவப்பட்டதிலிருந்து 16 நிமிடங்கள் 30 நொடிகளில் புறப்பட்டு இலக்கை அடைந்திருக்கிறது. அதாவது அந்த சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. அதே போல ஏற்கனவே தெரிவித்தது போல 30 நிமிடங்கள், அதே போல 30 நொடிகள் என்கிற அடிப்படையில், இந்த 35 நிமிடங்கள் 30 நொடிகள் என்கிற அடிப்படையில் தான் இந்த காலதாமதம் என்பது ஏற்பட்டிருக்கிறத நம்மால் பார்க்க முடிகிறது. இதில் பேலோடுன்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்ப சுமைகளை பொறுத்த வரையிலும் பார்த்தோம்னு சொன்னால், விண்வெளியில் இருக்கக்கூடிய அந்த பல்வேறு டெப்ரிஸ் என்று சொல்லுவாங்க, அந்த இடிபாடுகள், பல்வேறு அந்த சேட்டலைட்டோட இடிபாடுகள், சில துகள்கள் போன்ற அமைப்புகளை அந்த பாதையிலிருந்து நீக்குவதற்கான ஒரு ரோபோ, இரும்பு கரங்கள் பொருத்தப்பட்ட ரோபோ அனுப்பப்பட்டிருக்கிறது. அதே போல சொன்னோம்னா செயற்கையான முறையில் லேப்ல உருவாக்கப்பட்ட ஒரு வைரக்கல் என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்திய விண்வெளி ஆய்வுத்துறையில் முன்னோடிகளாக இருக்கக்கூடிய விக்ரம் சாராபாய், அப்துல் கலாம், சர் சி வி ராமன் போன்றவர்களுடைய ஆகிய 3 பேருடைய 18 கேரட் கோல்டு தங்கத்தினால் செய்யப்பட்ட சிறிய சிலை என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது. இது தவிர பல்வேறு ஆராய்ச்சிக்கு தேவைப்படக்கூடிய செயற்கைக்கோள்கள் என்பதும் இதில் 2 செயற்கைக்கோள்கள் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த செயற்கைக்கோளுடைய தரவுகளும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இது போன்று ஒரு மிக சிறப்பு அம்சங்கள் கொண்ட ராக்கெட்டாக இந்த ராக்கெட் இருக்கக்கூடிய சூழலில் வெற்றிகரமாக இந்த ராக்கெட் லான்ச் செய்யப்பட்ட உடனேயே பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இஸ்ரோ விஞ்ஞானிகளிடம், அதே போல இந்த தனியார் நிறுவனம் ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்ட ஸ்கைரூட் என்கிற நிறுவனம் தான் இந்த ராக்கெட்டை தயாரிச்சாங்க. அந்த நிறுவனத்தினுடைய தலைமை செயல் அதிகாரி, தலைமை ஆபரேஷன் CEO ஆகிய 2 பேரிடமும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சுமார் ஒரு 5 நிமிடம் தங்களுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்தார். அந்த வாழ்த்துக்கள் என்பது அவர்களுக்கானது மட்டுமல்லாமல் நாட்டு மக்களுக்கும் இந்திய மக்களுக்குமான ஒரு செய்தியாகவுமே அது இருந்தது என்றால் நம்ம பார்க்க முடிகிறது. அதனைத் தொடர்ந்து அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த
பொழுது பல்வேறு தகவல்களை தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஆண்டிற்குள்ளேயே அடுத்த கட்டமாக தங்களுடைய 2வது ராக்கெட்டையும் லான்ச் செய்வதற்கு தயாராக இருப்பதாகவும், இன்ஸ்பேஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்ரோ போன்று இன்னொரு அமைப்பு இருக்கிறது. அது இந்திய ஸ்பேஸ் ப்ரோக்ராம் கீழே வரக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு தான் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் வந்து ஊக்குவிக்குது. அதாவது தனியார் நிறுவனங்களுடைய அவங்களை உள்ள வரவழைச்சு இது போன்ற செயல்பாடுகள் தனியார் நிறுவனங்கள் இதில் வளர்வதற்கான ஏற்பாடுகளை செய்வது அந்த இன்ஸ்பேஸ் நிறுவனம். அந்த நிறுவனம் தங்களுக்கு வந்து மிக உதவிகரமாக இருந்தாங்க இந்த மிஷனை பொறுத்த வரைக்கும். அடுத்த மிஷன்லையும் எங்களுக்கு அடுத்தடுத்த கட்டங்களில் வந்து அப்ரூவல், அதாவது எங்களுக்கு ஆத்தரைஸ் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா உடனடியாக எங்களுடைய அடுத்த கட்ட நகரும் இருக்கும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல இந்த நிகழ்வை பொறுத்த வரையில் இந்திய விண்வெளி ஆய்வுத்துறையில் தனியார்களுடைய பங்களிப்பு என்பது அதிகரிப்பதற்கான ஒரு பெரிய வாய்ப்பாகவும், இந்தியாவிலேயே ஒரு 3வது நாடாக ஒரு பிரைவேட்டை வந்து அலோவ் பண்ண ஒரு நாடாகவும் இந்தியா இருப்பதாகவும் அவர்கள் பெருவிதமாக தெரிவித்திருந்தனர். இந்த சூழ்நிலையில் தான் பல்வேறு பிற அம்சங்களும் இதில் பார்க்கப்பட்டது. இஸ்ரோவினுடைய தலைவர் நாராயணன் அவர் இஸ்ரோவினுடைய செயல்பாடுகள் குறித்து சொன்னபோது என்ன சொல்லியிருந்தார்னா, இந்த தனியார்கள் வரக்கூடிய இந்த சூழலில் இஸ்ரோவிற்கு அது பெரிய அழுத்தமாக இருக்காது. இஸ்ரோ இன்னும் சொல்ல போனால் இவர்களுடன் இணைந்து பல்வேறு விஷயங்களில் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் அந்த குலசேகரப்பட்டினத்தில் அமைக்கப்பட இருக்கக்கூடிய அந்த ஏவுதளம் அடுத்த ஆண்டு 2027 மார்ச்சுக்குள் முழுமையாக செயல்பாட்டிற்கு வரும். இதுபோல பிரைவேட் தனியார் நிறுவனங்கள் வந்து வரும்பொழுது, அதாவது ராக்கெட் துறையில் வரும்பொழுது அவர்களுக்கு இந்த குலசேகரப்பட்டினமும் ஸ்ரீஹரிகோட்டாவும் இரண்டுமே வந்து ஈடாக பிரித்து வழங்கப்படும். அது அவர்களை பயன்படுத்துவதற்கும் உபயோகமாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக இது ஒரு நாட்டிற்கான வளர்ச்சியாகவும், நாட்டிற்கு அடுத்த கட்ட தகவல் தொழில்நுட்பமோ ஒரு பெரிய தொழில்நுட்பங்களை வந்து கொண்டு வருவதற்கான ஒரு விஷயமாக இதை நம்ம பார்க்க வேண்டும். உட்கட்டமைப்பு, இந்திய விண்வெளி ஆய்வுத்துறையினுடைய உட்கட்டமைப்பை மேம்படுத்துவது என அது போன்ற ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் தான் தனியார்களை அனுமதிப்பதன் மூலம் நடைபெறும் எனவும், இஸ்ரோவிற்கு இதனால் பெரிய அழுத்தம் எதுவும் இல்லை எனவும் நாராயணன் தெரிவித்திருந்தார். ஒட்டுமொத்தமாக வெற்றிகரமாக இந்த முதல் இந்திய தனியார் ராக்கெட் என்பது ஏவப்பட்டிருக்கக்கூடிய சூழல அடுத்தடுத்த காலகட்டங்களில் இது போன்ற நிகழ்வுகள் எவ்வாறு நடைபெறும், அது எவ்வாறு இந்திய நாட்டிற்கும் அதே போல இந்திய மக்களுக்கும் பயன் அளிக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.